ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான, வாயில் போட்டதுமே கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு கிண்ணத்தப்பம் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நாம் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி வச்சு தான் அந்த கிண்ணத்தப்பம் செய்ய போகிறோம். அதாவது 250 ml உள்ள கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். நான் பயன்படுத்துகிற இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா பார்க்க உருண்டையாக இருக்கும். இதை மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சரிசியை 2லேருந்து 3 முறை நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். அரிசியை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். பச்சரிசினால் இது ஒரு 3 மணி நேரத்திலே நல்லா ஊறிடும். அரிசி நல்லா ஊறி இருந்தால் தான் மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியும். ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம், ஊறட்டும். இந்த கிண்ணத்தப்பம் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். 1 கப் பச்சரிசிக்கு ஒரு ஃபுல் தேங்காயோட பாலும் தேவைப்படும். இனி இந்த தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துகிட்டு இதோட ப்ரௌன் ஸ்கின் எல்லாம் பீலர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காயோட ப்ரௌன் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இந்த தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துப்போம். தேங்காவை துருவி பால் எடுக்கிறத விடைக்கும் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காயோடைய ப்ரௌன் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கும்போது தேங்காய் பால் நல்ல ஒயிட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதோட 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இனி அரைச்ச தேங்காவை நல்லா பிழிஞ்சி ஃபில்டர் பண்ணி 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த தேங்காய் கொத்தை மறுபடியும் மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தின்னான 2ஆம் பால் எடுத்துடலாம். இந்த 2ஆம் பால் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 2.25 கப் அளவுக்கு இருக்கும். கெட்டியான முதல் பால் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். மொத்தமாக 3 கப் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அந்த 1 கப் அரிசியில் கிண்ணத்தப்பம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3 மணி நேரமாக ஊறின அரிசியோட தண்ணியெல்லாம் இப்போ தனியாக வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடும். இனி இந்த அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துப்போம். நாம் இன்னைக்கு இந்த அரிசி அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தண்ணிக்கு பதில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் சேர்த்து தான் அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெண்ணெய் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதில் கிரைண்டரில் சேர்த்தும் அரைச்சி எடுக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இதை விடைக்குமே நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். இனி இந்த அரைச்சி வச்சுருக்க மாவோட மீதம் இருக்கக்கூடிய தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம். இதோட இனி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது நாம் சேர்க்கக்கூடிய இனிப்போட சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும். வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இனி இதோட சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை. 2 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துப்போம். இந்த முட்டையை ஒரு ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த முட்டை ஃபுல்லாக நமக்கு தேவைப்படாது. ஒரு 3/4 பங்கு அளவுக்கு இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துப்போம். மீதம் இருக்கிறத மாற்றி எடுத்து வச்சிடலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்க முட்டையோட கொஞ்சமாக பேட்டர் சேர்த்து நல்லா அரைச்சி இதோட கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது தான் முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். லாஸ்ட்டாக இதோட சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கப் பச்சரிசிக்கு நான் இங்கே 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு சுவை அதிகமாக பிடிக்குன்றவங்க 2 கப் சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த 1.25 கப்பு சர்க்கரை சேர்க்கும் போதே இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும். அரைச்சி வச்சுருக்க இந்த மாவோட சர்க்கரை சேர்த்து ஒரு கரண்டியால் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் சேர்த்துருக்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். நான் ஏலக்காய் தூள் சேர்த்ததுனால அதை லாஸ்ட்டாக சேர்த்தேன். முழு ஏலக்காவாக சேர்க்குறவங்க அரிசி அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 கப் பச்சரிசிக்கு நான் சேர்த்துருக்க மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை, 3 கப் அளவுக்கு தேங்காய் பால், ஒரு 1.5 அளவுக்கு முட்டை. இனி செய்ய போகிற இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம்.
ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை மாவு அரிக்கக்கூடிய அரிப்பில் சேர்த்து நல்லா அரிச்சு எடுத்துடலாம். என்னோட மாவரிப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது மேலேயே ஒரு காட்டன் துணி போட்டு அதில் வடிகட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது அரிசியோட தரிகள் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அரிசியோட தரிகள்லாம் ஃபில்டர் பண்ணி நீக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா கிண்ணத்தப்பம் பண்ணாதான் கிண்ணத்தப்பம் நல்லா சாஃப்டாக வரும். டபுள் லேயர் உள்ள இந்த மாதிரி அரிப்பு இருந்துச்சுன்னா இதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். மாவு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது, அதுக்கு பதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாவு கரண்டியில் லைட்டாக ஒட்டணும். இனி கிண்ணத்தப்பம் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த கிண்ணத்தப்பம் வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேக் பேக் பண்ணக்கூடிய ட்ரே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்னோட அந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துக்குள்ளே சேராது, அதனால் இந்த மாதிரி ரவுண்டான ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறவங்க தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக உடைச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்கள் கையில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க, நட்ஸு சேர்க்காட்டியும் பரவாயில்ல. இனி கிண்ணத்தப்பம் வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லி வேகிறத விடைக்கும் இந்த கிண்ணத்தப்பம் வேகிறதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த இட்லி தட்டை திருப்பி போட்டுக்கலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் இதில் பேட்டர் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இந்த கிண்ணத்தப்பம் வேக வைக்கக்கூடிய அந்த பிளேட்டை இட்லி தட்டுக்கு மேலே வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பிளேட்டில் சேர்த்துப்போம். இந்த பேட்டரை சேர்க்கும் போது ஒவ்வொரு முறையும் நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இந்த கிண்ணத்தப்பம் வெந்து வரும்போது மாவு தனியாகவும் தேங்காய் பால் தனியாகவும் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளேட்டோட 3/4 அளவுக்கு பேட்டர் சேர்த்தா போதும், அப்போ தான் இந்த கிண்ணத்தப்பம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த கிண்ணத்தப்பம் வேக குறைஞ்சது 15 நிமிஷமாவது ஆகும். இனி இந்த இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வேக விடுவோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யும்போது ஃப்ளேவருக்காக இதில் லாஸ்ட்டில் சீரகம் சேர்ப்பாங்க. சீரகம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் சீரகம் சேர்க்கணும். இனி மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம். இனி இந்த பிளேட்டை இட்லி பாத்திரத்துலேருந்து மாற்றி வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக சூடாடுறது வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இந்த டைமில் மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்த பேட்சும் வேக வச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பேட்சில் ரெடி பண்ண கிண்ணத்தப்பம் நல்லா ஆறிடுச்சு. பிளேட்டோட ஓரங்களையெல்லாம் கத்தியால் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இனி நமக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த கிண்ணத்தப்பம் பண்ணுறதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. கிண்ணத்தப்பம் நல்ல பெர்ஃபெக்டாக சாஃப்டாக வரணும்னா அந்த 3 டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து அரைக்கிறதுக்கு பதிலாக மாவு அரைக்கும் போது தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா மாவை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியான கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிண்ணத்தப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ரம்ஸான் ஸ்பெஷல் ரெசிபிங்க. முந்திரி சேர்த்துருக்கிறதுனால இன்னும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் கிண்ணத்தப்பம் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thanks for watching.